இன்று இணையத்தில் மிகவும் வைரலாக பரவி கொண்டிருக்கிற ஒரு தகவலை பற்றி தான் பேச போகிறோம். ஒரு குறிப்பிட்ட சாக்லேட்டை தினமும் சாப்பிட்டா 80 வயதிலையும் 20 வயது இளைஞனை போல சக்தி கிடைக்கும் என்று பலரும் கூறுகிறார்கள். ஆனால் இது உண்மையா அல்லது வெறும் மார்க்கெட்டிங் ட்ரிக்கா அப்படிங்கிறத பார்த்துடலாம். சாக்லேட் சாப்பிட்டா உடல் சக்தி அதிகரிக்குமா? உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் எல்லா சாக்லேட்டும் உடலுக்கு நல்லது அல்ல. சில வகையான சாக்லேட்ஸ் சரியான அளவில் எடுத்தால் இதயம், இரத்த ஓட்டம், மன உற்சாகம், உடல் சக்தி இவை எல்லாத்துக்குமே உதவும் சில மருத்துவ ஆய்வுகள் கூறுகிறது. அப்போனா நீங்கள் சொல்கிறது உண்மைதானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாம், ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? இதை கேட்டும் பலர் தவறாக புரிந்து கொண்டு அதிகமாக சாக்லேட்டை சாப்பிட்டு உடல் நலத்தை கெடுக்கிறார்கள். அதனால தான் இன்று இந்த வீடியோவில் எந்த சாக்லேட் உண்மையிலே பயன் தரும், எவ்வளவு சாப்பிட வேண்டும், யாருக்கு சாப்பிடக்கூடாது, மருத்துவ ரீதியிலான உண்மை என்ன, எல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுடைய லைஃப்பில் நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடியது. கடைசியாக இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான தவறை பற்றி நான் சொல்ல போகிறேன். அதாவது 90% மக்கள் தினமும் நல்லது என்று செய்கிற ஒரு தவறை தான் நான் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ முக்கியமாக அதை நீங்கள் கவனிக்கணும். 80 வயதுலையும் 20 வயது மாதிரி உடலில் சுறுசுறுப்பாக இயங்க வைக்கக்கூடிய அந்த சாக்லேட் ரகசியத்தை இப்போ பார்க்கலாம். உலகம் பேசும் சாக்லேட் ரகசியத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுதாங்க டார்க் சாக்லேட். சாதாரண மில்க் சாக்லேட் அல்ல. டார்க் சாக்லேட்டில் இருக்கக்கூடிய முக்கிய சக்திகள் நம்ம பார்க்கலாம். சாக்லேட்னா நிறைய வெரைட்டியான சாக்லேட்ஸ் இருக்குது. சாக்லேட்னா எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த சாக்லேட் வகைகளில் டார்க் சாக்லேட் தான் நன்மைகளை கொடுக்கக்கூடியது. நீங்கள் பார்க்கக்கூடிய மில்க் சாக்லேட், டைரி மில்க் இதெல்லாம் கிடையவே கிடையாது. டார்க் சாக்லேட்ஸ்ன்னு சொல்லி இருக்கும். அந்த சாக்லேட்ஸ் தான் நம்ம தேர்ந்தெடுக்கணும். அதாவது இதில் என்ன சக்திகள் இருக்குதுன்னா, அதில் கொக்கோ ஃப்ளேவனாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்கள் இருக்குது. இது உடலுக்கு என்ன செய்கிறதுனா பிளட் வெசல்ஸை எக்ஸ்பேண்ட் பண்ணுது, ஆக்சிஜன் ஃப்ளோவை அதிகரிக்குது, ஹார்ட் சர்க்குலேஷனை அதிகப்படுத்துது. ஸோ அதனால தான் டார்க் சாக்லேட் சாப்பிட்டால் 80 வயதிலும் 20 வயது வீரியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் நீங்கள் சொல்லிட்டீங்களே அப்படிங்கிறதுக்காக ஒரே நாளில் உட்காந்து ஒரு பேக்கெட் சாக்லேட்டையும் சாப்பிடாது. இது ஒரு ஹேபிட்டாக மாற்றிக்கிறணும். ஸோ அது எப்படிங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த டார்க் சாக்லேட்டை சாப்பிட்றதுனால என்ன விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத இப்போ பார்த்துடலாம். எப்படி சாப்பிடணுங்கிறத பின்னாடி பார்க்கலாம். இந்த டார்க் சாக்லேட் இதயம் மற்றும் இரத்த ஓட்டத்துக்கு பயன்படுது. இதில் நைட்ரிக் ஆசிட் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கிறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் பயன்படுது. அதே மாதிரி பிளட் ப்ரெஷரை பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. உங்களுடைய ஹார்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, பாதுகாக்கிறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் பயன்படுது. அப்போ உங்களுடைய இதயத்தை நீங்கள் பலமாக வச்சுக்கிறணும், நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறணும்னா நீங்கள் கண்டிப்பாக டார்க் சாக்லேட்டை நீங்கள் எடுத்துக்கிறணும். இதனால் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டம் நல்லா போகும். இப்போ கைவலி, கால்வலி இது இருக்குதுன்னா அங்கே இரத்த ஓட்டம் சீராக இயங்கவில்லை அப்படின்னா தான் உங்களுக்கு அங்கே வலி ஏற்படும். ஸோ உங்கள் தலையில இருந்து கால் வரைக்கும் இரத்த ஓட்டம் சீராக இயங்கிருச்சுன்னா உங்களுடைய உடலில் வலிங்கிறது இருக்காது. ஸோ உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிறதுக்கு, நல்ல எனர்ஜியை கொடுக்கறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் பயன்படுது. ஸோ இதனுடைய மெயின் ரீசனே உங்களுக்கு இரத்த ஓட்டத்தை அதிகப்படுத்துறதுக்கு இந்த சாக்லேட் பயன்படுது. ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிக்குது, அதனால தான் நீங்கள் வீரியம் கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக தான் இப்போ நம்ம அந்த பகுதியை பார்க்கலாம். வீரியம் மற்றும் ஹார்மோனை அதிகரிக்கிறதுக்கு இந்த டார்க் சாக்லேட் பயன்படுது. ஏன்னா டார்க் சாக்லேட்டில் என்ன இருக்குன்னா சிங்க் இருக்குது, மெக்னீஷியம் இருக்குது. இது ரெண்டும் என்ன பண்ணுது, உங்களுடைய டெஸ்ட்ரோஸ்ட்ரான் ஹார்மோனை ஆண்களுக்கான அந்த ஆண்மைக்கான அந்த ஹார்மோனை தூண்டுறதுக்கு இந்த சாக்லேட் பயன்படுது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைக்கிறதுக்கு, மன அழுத்தத்திலிருந்து விடுபடுறதுக்கு இந்த சாக்லேட் பயன்படுது. மூடை அதிகப்படுத்துறதுக்கு பயன்படுது. ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடல் நல்லா ஒரு ஆக்டிவேட் ஆகும், சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். நேச்சுரலாகவே மன அழுத்தம் இருந்தால் தான் உங்களுடைய உடல் ரொம்ப சோர்ந்து களைப்பு
சுறுசுறுப்பாக ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆக்டிவே இல்லாமல் இருக்கும், டல்லாக இருக்கும். ஆனால் ஸ்ட்ரெஸ் எல்லாமே போயிருச்சுனாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல் வந்து சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிச்சிடும். அடுத்து உங்களுடைய மூளை சக்திக்கும் மன உற்சாகத்துக்கும் இந்த சாக்லேட் எப்படி பயன்படுது அப்படிங்கிறத பார்த்தலாம். இந்த சாக்லேட்டை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா செரட்டோனின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து ரிலீஸ் ஆக ஆரம்பிக்கும். டோப்பமைன் சொல்லக்கூடிய ஹார்மோன் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதனால உங்களுக்கு என்ன ஆகும், உங்கள் உடலில் உங்களை அறியாமே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். ஒரு ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து உங்கள் உடலில் வந்து ஆக்டிவேட் ஆகிரும். ஸோ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. அதனால தான் சாக்லேட் சாப்பிட்ட பிறகு மூடு அதிகமாகும். இது நிறைய பேர் சொல்ல நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது உண்மைதான். நம்மளே ஒரு நல்லது நடந்தால் என்ன பண்ணுவோம், இப்போலாம் நிறைய ஆடில் என்ன சொல்கிறாங்க, ஸ்வீட் எடு கொண்டாடு. அதுக்காக எல்லா ஸ்வீட்டும் இல்லை, நீங்கள் இந்த மாதிரி டார்க் சாக்லேட் சாப்பிடும் பொழுது உங்களை அறியாமல் உங்கள் உடலில் வந்து ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஒரு ஹாப்பி மூடுக்கு வந்து போக ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சில பேர் வந்து சில படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. வெளிநாடுகளில் வந்து மோஸ்ட்லி வந்து டார்க் சாக்லேட்ஸ் வந்து ரெகுலராக சாப்பிட்றாங்க. ஏன் சாப்பிட்றாங்கன்னு உங்களுக்கு வந்து சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. முக்கியமாக யூரோப்பு, ஜப்பான்லலாம் ஸ்மால் குவான்டிட்டியான டார்க் சாக்லேட்டை டெய்லி சாப்பிட்றத ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருப்பாங்க. ஸோ டெய்லி சாப்பிட்றோம். நம்ம என்ன பண்ணுவோம், என்றைக்கே ஒரு நாள் சாப்பிடுவோம். இதை வந்து நீங்கள் ஹேபிட்டாக மாற்றினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது. எதுக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஹார்ட் டிசீஸ் ரிஸ்க்கை வந்து குறைக்கிற தன்மை இந்த டார்க் சாக்லேட்டுக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன சாக்லேட் உங்களுடைய உடலை ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது, உங்களுடைய இதயத்தை பாதுகாக்கவும் பயன்படுது. அதே மாதிரி ஆக்டிவிட்டி, ஏஜிங், லைஃப் ஸ்டைலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் அவங்க ஸ்வீட்டை சாப்பிடாம இந்த ஹெல்த்தி ஃபுட்டாக இதை பார்த்து சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதாவது டார்க் சாக்லேட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு வர்றாங்க. நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவோட கடைசியில் எல்லாரும், அதாவது மக்கள் 90% பீப்புள்ஸ் வந்து தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு அப்படின்னு நம்ம சொன்னோம். ஏன்னா சாக்லேட் சாப்பிட சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு டைரி மில்க்கு, மில்கி பார் இந்த மாதிரி, முக்கியமாக டைரி மில்க் தான். ஏன்னா எல்லாருமே வந்து என்ன நினச்சிருக்கோம், டைரி மில்க் சாப்பிட்டா ஹாப்பி மூடுக்கு போயிடுவோம். அதனால தான் எல்லாருமே லவர்ஸ் எல்லாமே வந்து என்ன பண்ணுவாங்க, டைரி மில்க்கை தான் மோஸ்ட்லி வந்து வாங்கி கொடுப்பாங்க. டைரி மில்க் வந்து நார்மல் சாக்லேட் தான். ஸோ அது வந்து கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். அது ஒரு தவறான செயல். அப்புறம் அதிகமாக சர்க்கரை சேர்க்கக்கூடியது, ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ் ஆட் பண்ணக்கூடிய சாக்லேட்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் வந்து கொடுக்கவே கொடுக்காது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் செய்யக்கூடிய தவறு. இதை வந்து தவிர்க்க வேண்டும். நீங்கள் வாங்கும்போதே டார்க் சாக்லேட் வந்து எப்படி இருக்கும்னா 70% வந்து கொக்கோ பவுட்ரு வந்து அதில் கலந்துருப்பாங்க. ஓகேவா, 70%க்கு மேலே இருந்தால் தான் அது டார்க் சாக்லேட்ஸ். வாங்கும்போது இதை நீங்கள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். கொக்கோ வந்து இருந்தால் தான் அது வந்து டார்க் சாக்லேட். 70%க்கு மேலே இருக்கும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸை வந்து கொடுக்கக்கூடியது. இதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படிங்கிறத பார்த்தலாம். என்னங்க சாக்லேட்டை சாப்பிட்றதுக்கெல்லாமா முறை சொல்லுவீங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆமாங்க, இதுக்குமே சில மெத்தடு இருக்குது. டெய்லி கரெக்டான மெத்தடில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும். ஸோ நீங்கள் காலையில் மார்னிங்கில் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறீங்களா, அதுக்கு பிறகு நீங்கள் ஒரு சாக்லேட் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா ஈவினிங் டைம் 5லேருந்து 6 அந்த டைமில் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ இந்த டைமில் சாப்பிட்டா தான் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதனுடைய குவான்டிட்டியை பார்த்துடலாம். நல்லதுன்னு சொல்லிட்டு நிறையா வாங்கி சாப்பிடக்கூடாது. 10லேருந்து 20 கிராம் மட்டும்தான் சாப்பிடணும். அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடல் எடை வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும், சுகர் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ வந்து நீங்கள் மாடரேட்டாக சாப்பிட்றதா இதனுடைய சீக்ரெட்டே உங்களுக்கு. ஸோ இதை சாப்பிடும்போது யாரெல்லாம் கவனமாக இருக்கணும்னா, சுகர் பேஷண்ட்ஸ் வந்து நீங்கள் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் டார்க் சாக்லேட் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா சுகர் லெவல் வந்து அதிகமாயிரும் அல்லவா, அதனால நீங்கள் சாக்லேட்டை வந்து சாக்லேட் சாப்பிட்றதுனால நீங்கள் கேட்டுட்டு சாப்பிடுங்க. அடுத்து கிட்னி இஷ்யூஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்களும் உங்களுடைய டாக்டர்கிட்ட கேளுங்க. சில்ட்ரன்ஸ் வந்து அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். ஹெல்த் ஃபுட்டாக இருந்தாலுமே அதுக்கு ரொம்ப லிமிட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. அளவுங்கிறது ரொம்ப முக்கியம். அதிகமாக சாப்பிட வேண்டாம். நண்பர்களே, உங்கள் உடல் எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இயங்கணும்னா இது கூடவே சில ஆரோக்கிய டிப்ஸ்களை ஃபாலோ பண்ணுங்க. தினமும் 20 நிமிடம் உடற்பயிற்சி செய்யுங்க. நல்ல ஹெல்த்தியான உணவுகளை சாப்பிடுங்க.
7 to 8 மணி நேரம் நல்லா தூங்குங்க. தண்ணீர் ஒரு நாளைக்கு 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி குடிங்க. எப்பொழுதுமே உங்களுடைய உடல் இளமையாகவே இருக்க ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. கமெண்ட்ல ஐ லைக் சாக்லேட் அப்படின்னு எழுதுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.